மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல நைட்டு ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. பாவம் எல்லாம் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க போல இருக்கு. ஒயில்ட் கார்டு 2 பேர் வந்தது தான் வந்தாங்க. ஆளுக்காளுக்கு ஒரு மூலையில் வந்து அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு மூலையாக கதறுது. அதில் இப்போ ஸ்மால் பாஸ் வீட்டில் நடந்த கதறல்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சொல்கிறாரு, ஏன்னா இந்த கேப்டன் இந்த இப்போ எக்ஸ் கேப்டன் இருக்கார்ல, இப்போ அவர் என்ன பண்ணுவார், இப்போ யாரை வந்து அட்டாக் பண்ணுவார், யாரை வந்து சண்டை போடுவார், அதுக்கு முன்னாடி நம்மளை வச்சு இது பண்ணிட்டு இருந்தார், இப்போ அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி 2 பேர் வந்திருக்காங்க, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவர் யார் பக்கம் ஆடணும் என்ன ஆடணுன்றது அவர் தெளிவாக தான் இருக்கார். விஷ்ணு நீ தான் ஒன்றும் தெளிவில்லாத இருக்க, என்ன தான் பண்ண போறியே தெரியல, உனக்கு ஆப்போசிட்டாக தான் ஏன் விஷ்ணு விஜய் வந்திருக்கான், ரொம்ப தெளிவாக வந்திருக்கான். சரி, விஜயவர்மா வந்திருக்கா, தெளிவாக இருக்காரு, ஒன்றை தான் அட்டாக் பண்ணுவான், பார்த்து ஆடுங்க. அதுவும் அவரே சொல்கிறார், மேம் அவர் ஸ்மாக்லாம் போடுவான் மேம், தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி வந்திருக்கான் மேம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விசித்ரா மேம் கிட்டே சொல்கிறாங்க. விசித்ரா மேம் வேறு, அடே நீ வேற கம்முன்னுறா, இவன் பரவாயில்லடா விஜயவர்மா, அனன்யா இருக்கு பாரு, அது வந்து டேரெக்டாக போயிட்டு அவனை கொண்டாடுது, தினேஷை கொண்டாடுது, இது எப்படி இப்படி அப்படின்ற மாதிரி அந்த டைட்டில் கொடுக்கும்போது கூட பார்த்தியா இல்லையா, போய் ஜாலியாக உட்காந்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்கு, இதெல்லாம் சரி வராதுடா நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஒரு பக்கம் விஷ்ணுவுக்கு விஜயவர்மா மேலே பிரச்சனை, இன்னொரு பக்கம் விசித்ராக்கு அனன்யா பிரச்சனை. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்றது புரியுது. ஸோ அப்போ வந்து அந்த கேப்டன்சி என்னன்னா, இப்படி கேப்டன்சி இப்படி நடக்கும்னு நினச்சோம், எல்லாமே நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, எல்லாமே நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னும் போது, எல்லாம் உன்னால தான் விஷ்ணு, சொல்ல வேண்டிய பாயிண்ட் அங்கே சொன்னியே நீ எழுந்து, ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கேட்குறாங்க. அப்போது ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாருமே பாயிண்ட் எல்லாமே டிசைட் பண்ணியிருக்காங்க போல. பூர்ணிமா கிட்ட பாயிண்ட் எடுத்து கொடுத்தவெல்லாம் விஷ்ணு தான், இந்த பாயிண்ட்டை பேசுமா, நீ இந்த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பேச சொல்லும்போது நடுவில் வந்து கமல் சார் வந்து ஆர்டரை ட்விஸ்ட் பண்ணிட்டாரான். எப்படியே ஆர்டராக நம்ம பேசிடுவோம்னு இவங்க பிளான் போட்டிருக்காங்க. கமல் சார் என்ன பண்ணிருக்காரு, ஸோ அந்த சைடு மணி ரவினாவை சடனாக கேட்டோன்னே இவங்க பிளான் அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டு விஷ்ணு பேச வந்த பாயிண்ட்லாம் மறந்துட்டு வேறு மாதிரி ஆயிடுச்சான். அதுவே ஒரு சேஃப் கேம் பிளே தான். இங்கே அப்படியே பூர்ணிமா கிட்ட சமாளிக்கணுன்றதுக்காக அப்படியே மாற்றி பேசி சமாளிக்கிறார் தலைவர். இது சொன்னதுன்னு நீங்கள் எல்லாம் தான் தப்பு பண்ணிட்டீங்க, அவர் கேப்டன் கொடுத்து இவ்வளோ தூரம் பெரிய ஆள் ஆக்கி வச்சதே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நானா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கேட்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் ஓட்டு போட்டிங்க, நீங்கள்லாம் ஓட்டு போட்டு தான் அவரை ஆக்கி விட்டு இப்போ எல்லாம் பெருசாக்கி விட்டீங்க. அவருக்கு என்னென்னா கேப்டன் ஆகிற பெனிஃபிட் என்னென்னா, ஒன்று எல்லாருக்கும் அவர் தெரியாமல் இருந்தால் கூட தெரிகிற மாதிரி ஒரு இது, அதை அவர் நல்லா பண்ணிட்டாரு, எல்லாமே நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயமா அமைஞ்சு போச்சு. விசித்ரா மேம் எல்லாம் உங்களை சொல்லணும் மேம், நீங்கள் ஏன் பண்ணீங்க, அதை ஃபஸ்ட்டு வாரம் ஏன் ஆக்கி விட்டீங்க, ஸ்மால் பாஸில் இருக்கும்போது தினேஷ் ஏன் கேப்டன் ஆக்குனீங்க, போங்க மேம் நீங்கள் சரிப்பட்டே வரமாட்டீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் பக்கம் திரும்புகிறாங்க. விசித்ரா மேமுக்கு ஆல்ரெடி வந்து தினேஷ் மேலே கடுப்பு, எனக்கு ஆனதெல்லாம் எனக்கு பிடிக்கலடா, மணிச்சந்திரா தான் ஆக வேண்டியது, அவன் விட்டு கொடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நடக்கும் நான் என்ன கண்டேன், 2 வாரம் கேப்டன் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விசித்ராக்கும் விஷ்ணுக்கும் தினேஷ் மேலே இருக்க வன்மம் தெரியுது. அந்த கேங்குக்கே தினேஷ் மேலே அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியுது, அது மாற்றமே முடியாது, அந்த அளவுக்கு தெரியுது. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் வேணால் இந்த வாரம் எடுத்து பார்த்தீங்களா, ஒரு பக்கம் யார் அர்ச்சனா வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல பார்த்தீங்களா மேம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா பக்கம் இவர் திருப்புறாரு விஷ்ணு, பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னும் போது, ஆமாடா பார்த்தியல அவன் வந்து என் கூட இருந்தால் தான் ட்ரெண்டாவாடா, நான் இருந்தால் தான்டா அவளுக்கு ட்ரெண்டு, இல்லைன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விசித்ரா மேம் ஒன்றும் அர்ச்சனாவோட பவர் தெரில, அர்ச்சனா கிட்டேருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக நீங்கள் பண்ணீங்க, அது உங்களோட கேம் பிளே, அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்கிட்டீங்க, திருப்பி அவங்க ஃபயர் ஆனாங்கன்னா தெரிய போது பாருங்கள், இதுக்கப்புறம் ஃபயரை மட்டும் பாருங்கள் மேம் பார்ப்போம். மக்களே, இது இப்போ விசித்ரா மேம் பேசுறதுலாம் பொருளி கிடையாதுல்ல, ஏன்னா நேருக்கு நேர் பேசுவாங்களா, விசித்ரா மேம் நேருக்கு நேர் பேசுவாங்க, இது பொருளி கிடையாது. ஓகே, அக்செப்ட் பண்ணிங்க, இது பொருளி கிடையாது. இதே அர்ச்சனா பேசினா பொருளி, இதே விசித்ரா பேசினா பொருளி கிடையாது. இல்லைங்க அவங்க நியாயமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க, யார் பேசினாலும் தப்பு, அப்போ இவங்க பேசினாலும் தப்பு தானே. இதே தினேஷை பார்த்து இந்த கேள்விகள் இப்படி அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டியது தானே டேரெக்டாக, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்கே உட்காந்து குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்களே, சிம்பிளி வேஸ்ட். அப்போது ஒரு பக்கம் விஷ்ணு சொல்றார், அடுத்த வாரம் கேப்டன் வந்து நம்ம கேங்குள்ளேயே ஆக்குங்கய்யா, நம்ம தெரிஞ்சவங்களே ஆக்கு, ஒயில்ட் கார்டு ஆக்குறேன் இவெல்லாம் ஆக்குறேன்ற மாதிரி கேப்டன்லாம் விஜயவர்மாலாம் ஆக்கிறாதீங்க, இதெல்லாம் ஆக்கிறார் மேம், எங்களை பார்த்து ஓட்டு போடுங்க மேம்ன்ற மாதிரி கேட்டார். உடனே விசித்ரா, எனக்கு ஓட்ட போட்டியா, நான் இருக்கும்போது எத்தனை வாரம் இருந்தேன், என்ன ஓட்டு போட்டிங்களா, இதெல்லாம் பண்ணல, அப்புறம் என்ன நான் யோசிக்கிறேன் ஓட்டு போகிறதா இல்லையான்ட்டு, நீங்கள் இல்லைன்னா என்ன இந்த வாரம் கேப்டன் ஆகிறீங்க, ஆனால் கேப்டன் ஆக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் போனால் தலைவலி தான் அதிகமாக இருக்கும், பட் இருந்தாலும் ஓட்டு போடுறீங்களா அப்படின்ற மாதிரி விசித்ரா. ஸோ விஷ்ணு கேட்ட உடனே விசித்ரா அப்படியே டப்புன்னு கேள்வி கேட்டோன்னே ஒரு பக்கம் விஷ்ணு ஷாக் ஆகிட்டு அப்படியே ஆகிட்டாரு. பட் ஒரு பின்குறிப்பு யோசிக்கணும், விசித்ரா மேன் உங்களை கேப்டனாக நினச்சதே வந்த ஒயில்ட் கார்டு மூலியமாக தான் உங்களை ஒரு கேப்டன்சி ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது. இத்தனை நாள் எல்லாருமே இந்த கேங்கெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சவங்க தான், ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே இருங்க, எந்த ஒரு டாஸ்க் இப்போ பண்ணிடுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கூட பண்ண விடாமல் உங்களை கேள்வி கேட்டவங்க தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ், யார் பூர்ணிமா விஷ்ணு இவங்கெல்லாம் தான். ஆனால் இப்போ வந்து கேப்டன்சி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் இதெல்லாம் பண்ணுறோன்னு இப்போ பேசுகிறாங்க. அப்படியே வந்த உடனே உங்களுக்கு ஒரு கேப்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது யார், வந்த ஒயில்ட் கார்டுங்க தான். இப்படி பண்ணுறீங்களே மேம் என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. இது ஒரு பக்கம். அடுத்து அர்ச்சனாவை பற்றி பேசுகிறாங்க.
அர்ச்சனா என்னன்னா, அவ வந்து அடிக்கடி ஒரு சில பாயிண்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கே இருக்கா. திரும்ப திரும்ப 2 வாட்டி அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஏன் அவ ஸ்ட்ராங்கா ரிப்பீட்டிட்டிவா பண்றான்னு தெரியல. கரெக்ட்டா ரிஜிஸ்டர் பண்ணிறா. அவளோட கருத்த தெரிய வச்சுர்றா. இத பல வாட்டி பண்ணாதன்னு சொல்றாங்க. பட் அவ கரெக்ட்டா அத பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது. ஆமா, இந்த கேம் ஷோவ பொறுத்தவரையும் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணா தானே மக்கள் கிட்ட போய் நிக்கும். ஏன் மத்தவங்க எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணலையா மேம்? எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அப்பதானே கண்டென்ட் போய் ரீச் ஆகும். இல்லன்னா எப்படி? ஒரு சில டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கேமராமேன் தூங்கிட்டா, அப்புறம் அந்த கண்டென்ட் எப்படி போய் சேர்றது? இது என்ன மேம் இதையும் தப்பு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு மற்றும் அனன்யா ஸ்டோரி. ஸோ அனன்யா கிட்ட வந்தவொடனே நான் அப்படிலாம் ஃப்ளர்ட் பண்ணலங்க, எங்க நீங்கள் ஃப்ளர்ட் பண்ணீங்க அப்படின்றத அனன்யா அங்கேயே சொல்லிட்டாங்க விஷ்ணு முன்னாடி. இப்போ வந்து பூர்ணிமா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா கேட்குறேன், டேய் நீ அந்த பொண்ணுக்கு ரூட்டு தானே விட்ட, இதெல்லாம் விட்ட. ஆமாம் அப்படின்ற மாதிரி விஷ்ணு மறுக்கிறார். நான் பண்ணலங்க அப்படின்ற மாதிரி மறுக்கிறார். பட் ஒரு பக்கம் வந்து அர்ச்சனாவும் சொல்லிட்டாங்க, அனன்யாவும் சொல்லிட்டாங்க, நீ 2 பேர் ஃப்ளர்ட் பண்ணன்றதே என்கிட்டயே சொல்லிட்டாங்க, நீ நடிக்காதீங்க விஷ்ணு, நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கேட்கும்போது, எங்க நான் அப்படிலாம் பண்ணலங்க, ஃப்ரெண்ட்லியாக தாங்க பழங்கினேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் முட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைவ்ல நடக்குது. ஒரு பக்கம் எப்பவுமே தூங்குற விசித்ரா மேடம் இன்னைக்கு தூங்க முடியாம எதுவுமே பண்ண முடியாம அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி, குறிப்பா அனன்யாவோட என்ட்ரியில ரொம்பவே பாதிப்பாயிட்டாங்க அப்படின்றது. அதுவும் நரின்ற டைட்டில் கொடுத்தது அவங்களால ஏத்துக்க முடியாம ஒரு பக்கம் ரொம்ப தூக்கம் வராம ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது லைவ்ல பார்க்க முடியுது. பட் பார்க்கறதுக்கு என்ன, கேம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேணும்ல, சுவாரஸ்யம் வேணும்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.